அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. யா அவ்வலல் அவ்வலீன் வயா ஆஹிரல் ஆஹிரீன் வயாதல் கூவத்தில் மதீன் வயா ராஹிமன் மசாக்கீன் வயா அர்ஹமர் ராஹிமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். Allah's miracle in the Quran. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்லாஹ்ஸ் மிராக்கிள் இன் தி குர்ஆன். உங்களுக்கு சுவனம் செல்லும் பாக்கியம் கிடைத்தால் என்ன செய்வீர்களோ தெரியாது. ஆனால் என் இறைவன் எனக்கு சுவனம் செல்லும் பாக்கியம் தந்தால் இன்ஷா அல்லாஹ் தருவான். ஆசியாமியாரிடம் சென்று ஃபிரௌனுடைய கொடுமைகளை எப்படி தாங்கினீர்கள் என்று கேட்பேன். அன்னை ஹாஜிராவிடம் சென்று யாருமில்லா பாலைவனத்தில் எப்படி உங்களால் தனித்து வாழ முடிந்தது என்று கேட்பேன். யூனுஸ் நபியிடம் சென்று ஆழ்கடலின் அடியில் திமிங்கலத்தின் வயிற்றில் எப்படி உங்களால் இருக்க முடிந்தது என்று கேட்பேன். மூசா நபியிடம் சென்று ஃபிரௌனுடைய கொடுங்கோன்மையை உங்களால் எப்படி தைரியமாக எதிர்க்க முடிந்தது? நீங்களும் உங்கள் இறைவனும் சென்று சண்டையிடுங்கள், நாங்கள் எங்கும் வரமாட்டோம் என்று உங்கள் மக்களே உங்களிடம் கூறிய போது அந்த வார்த்தைகளை எப்படி தாங்கினீர்கள் என்று கேட்பேன். சுவனம் குறித்து வாக்களிக்கப்பட்ட 10 நபி தோழர்களிடம் சென்று நீங்கள் சுவனம் நுழைவீர்கள் என்று தெரிந்தபோது உங்களால் எப்படி தூங்க முடிந்தது என்று கேட்பேன். பிலால் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று நபிகளாரே மயங்கி அந்த பாங்கோசியை ஒரே ஒருமுறை எனக்காக சொல்வீர்களா என்று கேட்பேன். அலி ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று ஹிஜ்ரத்தின் போது அந்த இளம் பருவத்திலே நபிகளாரின் படுக்கையில் பயமின்றி உங்களால் எப்படி தூங்க முடிந்தது என்று கேட்பேன். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று துரோகிகள் உங்களை கொலை செய்வார்கள் என்று தெரிந்த பின்னரும் உங்களால் எப்படி அவர்களை தைரியமாக எதிர்கொள்ள முடிந்தது என்று கேட்பேன். உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று நபிகளாரின் கடும் எதிரியாக இருந்த நீங்கள் பின்பு நெருங்கிய தோழராக மாறிய போது எப்படி உணர்ந்தீர்கள் என்று கேட்பேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களிடம் சென்று நபிகளாரின் மரணத்தில் உங்களால் மட்டும் எப்படி அவ்வளவு உறுதியாக இருக்க முடிந்தது? கண்ணீர் வடிந்தோடிய பின்னரும் நபிகளார் மரணித்து விட்டார்கள் என்பதை மக்களிடம் சென்று தைரியமாக எப்படி உங்களால் மட்டும் கூற முடிந்தது என்று கேட்பேன். இறுதியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று உலகில்தான் உங்களை காணும் பாக்கியம் கிடைக்கவில்லை, இங்கேயாவது உங்களை கண்குளிர பார்க்கும் பாக்கியம் கிடைத்ததே, என்னிடம் பேசுவீர்களா என்று கேட்பேன். அனைத்துக்கும் மேலாக என்னை படைத்த என் இறைவனை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தால் அல்ஹம்துலில்லாஹ். அந்த பேரழகில் மயங்கி என்ன பேசுவேனோ எதை கேட்பேனோ எனக்கே தெரியாது. என் இறைவா, சொர்க்கம் செல்லும் பாக்கியத்தை மட்டும் எனக்கும் என் உலக மக்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்க தெரிஞ்சுக்கணுன்னா ஷேர் பண்ணுங்க, சேனல் வளர்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.